Hey friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ மீஷோ ஹாலோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோலயும் பாத்தீங்கன்னா நான் மீஷோல இருந்து வாங்குன வேற சில ஐட்டம்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா இப்பவே கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இனிமே நம்ம சேனல்ல இருந்து என்ன வீடியோஸ் வந்தாலும் அந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும். அந்த வீடியோவை அப்பவே பார்க்கவும் முடியும். நான் பாத்தீங்கன்னா மீஷோல இருந்து பியூட்டி பிளெண்டர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். சில ரிவ்யூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லதா வந்து இருந்தது. பியூட்டி பிளெண்டர் நல்ல குவாலிட்டியா இருக்கு, ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மேக்கப் பேஸை வந்துட்டு ஃபிளாலஸா அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ பார்த்தேன். ஸோ சரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நான் பாத்தீங்கன்னா 2 செட் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு செட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 பியூட்டி பிளெண்டர் வரும். ஸோ நான் பாத்தீங்கன்னா இந்த பியூட்டி பிளெண்டர் போட்டு வைக்கிற டப்பால தான் எல்லாமே வச்சிருக்கிறேன். ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 பியூட்டி பிளெண்டர் வந்து இதுல வந்திருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் தண்ணியில் வந்து வெட் பண்ணி பார்த்து இது வந்து பெருசாகுதா, சைஸில் பெருசாகுதா அப்படின்னு. இப்போ இருக்கிறத விட சைஸ் வந்து பெருசாகும். நம்ம வந்து தண்ணியில் கொஞ்ச நேரம் டிப் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம பியூட்டி பிளெண்டர் நார்மலாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டிப் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகுது. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டில் வந்துச்சு, இது ரெண்டு வந்து ஒரு செட்டில் வந்தது. நமக்கு ரேண்டம் கலர் தான் கிடைக்கும், நம்மளால கலர் வந்து பிக் பண்ண முடியாது. ஸோ ஒரு செட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 200 and something வந்தது, 205 சம்திங் வந்தது இந்த ரெண்டுக்கும். அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா சேம் 205 சம்திங் வந்து வந்தது. நான் வந்து பிரைஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இதோட கோடு பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அவைலபிளா இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால கோடு வந்து இப்போதைக்கு அவைலபிளா இல்லை. எப்போ வந்து கோடு அவைலபிளா இருக்கோ அப்போ வந்து நான் கொடுக்குறேன். வேற பியூட்டி பிளெண்டரோட கோடு நான் கொடுக்கல, ஏன்னா நான் வாங்கியிருக்கிறது நல்ல குவாலிட்டியா இருக்கு. வேற உள்ளது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால இதோட கோடு வந்து எனக்கு கிடைக்கும் போது நான் கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். இப்போதைக்கு இதோட கோடு வந்து அவைலபிளா இல்ல. அண்ட் இது பாத்தீங்கன்னா சூப்பரான பியூட்டி பிளெண்டர் தான், நல்ல குவாலிட்டியா இருக்கு. நம்ம வந்து நார்மலா வாங்குற மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பியூட்டி பிளெண்டருக்கு அவ்வளவு குவாலிட்டி சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து சூப்பரா நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ண முடியும். நல்லா ஃபிளாலஸா அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம வந்து நல்லா தண்ணியில நனைச்சிட்டு மட்டும் இதை யூஸ் பண்ண அவ்வளவுதான். ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும், நல்ல சாஃப்டான பியூட்டி பிளெண்டர்ஸ் தான். சூப்பரா பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். நான் எல்லாத்தையும் வச்சும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா ஒர்க் ஆகுது. அதே மாதிரி கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா தான் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இல்ல. சோ நீங்க வந்து பியூட்டி பிளெண்டர் நல்ல அஃபோர்டபுள் ரேட்ல பார்க்கணும், குவாலிட்டியானது வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போடுறதுக்காக நான் 3 பேண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஒரே செட்ல பாத்தீங்கன்னா 3 பேண்ட் வர்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தேன். இதுவும் எனக்கு அத்தை தான் சென்ட் பண்ணாங்க, பட் நான் தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாலி காட்டன் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ல வருது. காட்டன் பிளஸ் பாலிஸ்டர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி. ஸோ ஹிப்பு கிட்ட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிளாக் கலர்ல வந்து ஒரு பேண்ட் மாதிரி எலாஸ்டிக் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு சைஸா இருந்தாலுமே நம்மளால இது வந்து வேர் பண்ண முடியும். நான் ரொம்ப ஸ்லிம் தான், பட் எனக்குமே இது கரெக்டா இருக்கு. உங்களோட ஹிப் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா கூட இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ சைஸ் தான், நமக்கு வந்து சைஸ் வேரியேஷன் வந்து கிடையாது, ஃப்ரீ சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னா கால் கிட்ட நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் தான். ஸோ கால் கிட்டே வந்து நமக்கு எலாஸ்டிக் மாதிரி வரும். இது வந்து ஃபுல் லெங்த் இருக்காது, ஆங்கிள் விட கொஞ்சம் வந்து மேல இருக்கிற மாதிரி லெங்த்ல வந்து வரும் இது. அதே செட்ல வந்து செகண்ட் பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ ரெட் அண்ட் பிளாக் கலர்ல பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா ஹிப் வந்து இப்படிதான் இருக்கு. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா எலாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி. அண்ட் இந்த செட்ல வந்து லாஸ்ட் பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேண்ட் தான். ஸோ இது வந்து ஒயிட்ல பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்ல பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சிருக்காங்க. அண்ட் ஹிப் ஏரியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்னோட தம்பிக்கு வந்து நான் 2 ஐட்டம்ஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் அதையும் வந்து இன்க்ளூட் பண்றேன். இது வந்து பக்காவா திக்கா இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டி இந்த டிஷர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் டிஷர்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பிரிண்ட் ஒயிட் கலர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஒயிட் கலர் டிஷர்ட் அவைலபிளாக இருக்கு, மஸ்டர்ட் எல்லோ அவைலபிளாக இருக்கு. ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கோடு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கு, நல்ல திக்கான ஷர்ட். ஸோ நீங்கள் வெளியில வேணாலும் கூட இந்த டிஷர்ட் வந்து வேர் பண்ணிக்கலாம். நான் வீட்டுக்கு தான் பிக் பண்ணியிருந்தேன், பட் நீங்கள் வெளியில கூட வந்து வேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல். நான் வந்து சைஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால எல் தான் வந்து பிக் பண்ணிருந்தேன். அந்த டிஷர்ட் கூடவே பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்வெட் ஷர்ட்டும் பாத்தீங்கன்னா பிக் பண்ணிருந்தேன். அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே கலர்ல வருது. சோ அதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி வரும். நமக்கு கிரே கலர் அண்ட் பிளாக் வந்து இங்க இருக்கு. சோ கிரேக்கு பதிலா வந்து மெரூன் இருக்கு, டார்க் கிரீன் இருக்கு, எல்லோலாம் இருக்கு. ஆனா பிளாக் பேட்டர்ன் தான் இங்க வரும். சோ உங்களுக்கு அந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து வேர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுவுமே வீட்டுக்கு தான் பிக் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வெளியே போட சான்ஸ் இருக்கு, ஏன்னா நல்ல குவாலிட்டியா பக்கா குவாலிட்டியா இருக்கு.
அண்ட் கை பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ்ஸ் வந்து வரும். இங்க வந்து ஒரு ஹுடி டைப்ல தான் இருக்கு இந்த ஸ்வெட் ஷர்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா எகெயின் வந்து ஒரு பேக் தான் பார்க்க போறோம். சோ இந்த பேக் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து காலேஜுக்கு கொண்டு போகலாம், காலேஜுக்கு போகும்போது யூஸ் பண்ணலாம். ஏன்னா புக்ஸ் எல்லாம் வச்சு நோட் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு, கொடை, லஞ்ச் எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான பேக் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ என்னோட கண்ணுக்கு பாத்தீங்கன்னா இது மாட்டுச்சு. இது இந்த கலர்ல இல்ல நான் பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு பிரவுன் அண்ட் பிளாக் இந்த மாதிரி கலர்ஸ் தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லோ வந்து கிடையாது. பட் எனக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா எல்லோ. ஸோ இது என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லோவா இருந்துச்சு. நீங்க இப்ப வீடியோல பார்த்தாலே தெரியும் எவ்வளவுக்கு அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஒரு போர்ஷன் மட்டும். ஸோ இந்த பேக் ஃபுல்லா எல்லோவா இருக்கும்போது நம்ம வெளியெல்லாம் கொண்டு போகும்போது பயங்கரமா பளிச்சுன்னு இருக்கும். இது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து இருந்தது. நிறைய கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்கு. ஸோ எனக்கு வந்து பிளாக் தான் இது கூட கொஞ்சம் கூட மேட்ச் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் அந்த பிளாக் பெயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு போர்ஷன்ல வந்து பெயிண்ட் பண்ணிருக்கேன். அப்புறமா இங்க அண்ட் இந்த பவுச் மாதிரி சின்னதா வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்கேன். அண்ட் பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டா பிரிச்சிருந்தாங்க. சோ இந்த ஏரியா இங்க வர பிரிச்சிருந்து மேல எல்லோ அண்ட் கீழே எல்லாவா தான் இருந்தது. நான் கீழே பாத்தீங்க அப்படின்னா பிளாக்கா மாத்திட்டேன். சோ இப்போ பாக்குறதுக்கு இந்த பேக் வந்து இப்படிதான் இருக்கு. பிளாக் அண்ட் yellow பிளஸ் கிரே வந்த மாதிரி இருக்கு. சோ இதோட ஒரிஜினல் இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கிரீன்ல இன்சர்ட் பண்றேன். அப்போ உங்களுக்கு தெரியும் அது ஃபுல்லா எப்படி yellow கலர்ல இருந்தது அப்படிங்கறத. சோ நான் எப்பவுமே வந்து பேக் சூஸ் பண்ணும்போது நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, நிறைய ஜிப்பா இருக்கா அந்த மாதிரி பார்த்து தான் நான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனியே கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அதனால இது வந்து எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதனால நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சும்மா ரேண்டமா பேப்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து வச்சுக்கலாம். நான் காலேஜ் கொண்டு போகிற அந்த ஒரு சிச்சுவேஷன் வச்சுதான் சொல்றேன். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. டயகனல் பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுக்குள்ள நமக்கு வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஷியஸா தான் இருக்கு. ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பென், பென்சில் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த எல்லோ போர்ஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் அண்ட் உள்ள இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 கம்பார்ட்மெண்ட் வருது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது. சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 2 கம்பார்ட்மெண்ட் வந்து வருது. உள்ள பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷீட் வச்சிருக்கேன். இது எதுக்கு வச்சிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்ல வந்து பெயிண்ட் பண்ண இல்லையா. சோ பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம தொங்க விட்டுருந்தேன், ஹேங் பண்ணி போட்டிருந்தேன் இது காயறதுக்காக. சோ அது காற்று ரொம்ப வரும்போது பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஆடுற மாதிரி இருந்தது. சோ கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சுன்னா ஆடாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஷீட் வந்து வச்சிருக்கேன். ஷீட் வச்சுட்டு நல்லா ஸ்பேஷியஸா தான் இருக்கு. நீங்க பாருங்க நிறைய ஐட்டம்ஸ் வந்து உள்ள வைக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சின்னதா வந்து நம்ம இந்த கேஷ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்கு. அண்ட் பின்னாடி சைட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கு. அதை நான் கஸ்டமைஸ் பண்ணி கீழே வந்து பிளாக் கலரா பெயிண்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஏரியால நமக்கு வந்து ஒரு ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா சில சீக்ரெட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது எகைன் பாத்தீங்கன்னா ஒரு டாப். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் காட்டியிருந்த ஒரு ரெட் அண்ட் அனிமல் பிரிண்ட் இருந்துச்சு இல்லையா. சோ அதே மாதிரி அதே மெட்டீரியல் கிரேப் மெட்டீரியல் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் வரும். அண்ட் நமக்கு பிங்கிஷ் கலர்ல தான் வரும். நிறைய ரோஸ் பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எகைன் வந்து அத்தை சென்ட் பண்ணியிருந்த இன்னொரு குர்த்தி. சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரவுனிஷ் மெரூன் கலர்ல வந்து வரும். அண்ட் இதுக்கும் பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் தான். அண்ட் கையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு பிரான்ஸ் அண்ட் கோல்டன் ஷேட்ல வர மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நெக் ஏரியாலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா கீழேயும் நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட நெக் பாத்தீங்க அப்படின்னா போட் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா மீடியம் சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நான் வந்து ஷேப் பண்ணி ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் எனக்கு கரெக்டா இருந்துச்சு வேர் பண்றதுக்கு. இல்லைன்னா கொஞ்சம் லூஸா இருந்தது. சோ இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். சோ இதுதான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் குர்த்தி. அண்ட் இப்ப நம்ம வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா எகெயின் வந்து இன்னொரு டாப் தான். ஐயோ இந்த இது டாப் தான் இப்படிதான் இருக்குது. இதுவும் பாத்தீங்கன்னா சேம் தான். நான் ஃபர்ஸ்ட் காட்டின 3 டாப் மாதிரியே 3/4 ஸ்லீவ் தான். சேம் கிரேப் மெட்டீரியல் அண்ட் மீடியம் சைஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா ஹிப் வர இருக்கும். நீங்க இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் திக்கா இல்லைன்னா கொஞ்சம் டைட்டா வேர் பண்ணிட்டு தான் இதை வந்து போட முடியும். இல்லைன்னா இதோட இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள நம்ம போடும்போது அது அப்படியே வந்து வெளியே தெரியும். ஸோ பாடி ஷேப் ரொம்ப ஓடா வந்து வெளியே தெரியும். நீங்க இதை வந்து தின்னான இன்னர் கார்மெண்ட்ஸ் போட்டுட்டு போடும்போது. ஸோ அதனால திக்கான கொஞ்சம் டைட்டான இன்னர் கார்மெண்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்க வேர் பண்ணீங்க அப்படின்னா பக்காவா இருக்கும்.